மைதா கேக் அல்லது வெட்டு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால், 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை சோடா, அதாவது மாவு சோடா, 3 ஏலக்காய், 1 பிஞ்சு உப்பு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடயே எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம அந்த ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட ஒன்றாவே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த முட்டையை இதுலேயே உடச்சிக்கலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம அந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். ரவை இருக்குது, ரவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, சோடா, உப்பு. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லா பொருளையும். இப்போது இது கூடயே இந்த நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சர்க்கரையும் முட்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பால்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இதில் ரவை நம்ம அப்படியே சேர்த்திருக்கோம். அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமேலு நம்ம அதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக ஆகிக்குச்சு. இந்த அளவுக்கு நல்லா இருந்தால் போதும். நம்ம மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்திங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். பத்தாததுக்கு இதில் நம்ம முட்டையும் சேர்த்து இருக்கிறனால கண்டிப்பாக ஒட்டும். அதனால் கையில் எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போது இந்த அளவுக்கு மாவு வந்துருச்சு. இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேலு ஃப்ளேம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேலு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. எண்ணெய் மிதமான காய்ச்சல் இருக்கட்டும். நம்ம ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். அடியில் பிடிச்சிக்கும். அதனால் இப்படி பெரட்டி பெரட்டி விடுவோம். இல்லைன்னா கீழே மட்டும் ஒரு மாதிரி கருகுன மாதிரி போயிடும். மாவு நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்படி பெரட்டி விட்டாலுமே உடஞ்சி போகாது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சோம்னாலும் கீழே போய் மோதும் அந்த வெயிட்டுனால. அதனால் இப்படியே பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிச்சதுனா தான் இது கணக்கான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மாவு நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம மைதா கேக்குன்னு சொல்லலாம், வெட்டு கேக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெடிச்சு வெடிச்சு வருது பாருங்கள். அதனால நம்ம எதுவுமே கத்தியில் கோடோ எதுவுமே போடலை, அதுவாகவே இப்படி வெடிக்குது. இப்படி பெரட்டிக்கிட்டே இருந்தோன்னா ஒரே மாதிரி ஈவனாக மேலேயும் செவந்து உள்ளுக்குள்ளரையும் கணக்காக வெந்திருக்கும். அவ்வளோதான். கேக்கு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. அவ்வளவுதான். மைதா கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா மாவையுமே இப்படி கேக்காக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் தீ மிதமான தீ, அதாவது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அவ்வளோதான். வெந்துருச்சு. நல்லா வெடிச்சிருச்சு. நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு செவந்ததும் நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான், மைதா கேக் அல்லது வெட்டு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.